ஆஸ்திரேலியாவோட கேர்லெஸ்னஸ் டுவர்ட்ஸ் த T20 ஃபார்மேட் அதுவா, இல்ல ஆஸ்திரேலியாஸ் இன்னபிலிட்டி டு அக்கஸ்டம் டு த ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் அது ப்ராப்ளமா, இல்ல ஆஸ்திரேலியாவோட வீக் மிடில் ஆர்டர் அந்த வீக் லிங்க் ப்ராப்ளமா, இல்ல ஆஸ்திரேலியாவோட வீக்கர் பவுலிங் அது காரணமா? எது காரணம் ஆஸ்திரேலியாவோட எக்ஸிட் இன் திஸ் வேர்ல்ட் கப்? அதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டே டியூன் டு திஸ் வீடியோ. வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். அதான் இப்போ நம்ம நேத்து மேட்ச் சம்மரி எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க கோகுல். லைக் அவங்க வந்து 182 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க சொல்லலாம். பட் அட் ஒன் ஸ்டேஜ் தே வேர் 104 இன் 8.2 ஓவர்ஸ் மார்க்ல தே வேர் 104 ரன்ஸ். அந்த ஸ்டேஜ் மீன்ஸ் டிராவிஸ் ஹெட்டும் மிச்சல் மார்ஷும் ஆடிட்டு இருந்தப்போ செமையா இருந்தாங்க. அந்த விக்கெட் வந்து அவங்க அந்த ஸ்பின்னர் வந்து விக்கெட் எடுத்தாரு. அந்த ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறமே ஒரு பல்க் ஆஃப் விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சது. 9, 10, 11 3 ஓவர்ல பார்த்தோன்னா அந்த 3 ஓவர்ல 3 விக்கெட் வந்துருச்சு. அண்ட் ஃபேஸ் வீஸ் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, பவர் பிளேல 2 பேருமே மோரோவர் சிமிலரா தான் இருந்தாங்க. ஆஸ்திரேலியா வேர் 70 ஃபார் நோலஸ், ஸ்ரீலங்கா வேர் 61 ஃபார் 1. மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா அங்க ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் உனக்கு தெரியும். 2 பேருமே 90 ரன்ஸ் தான் மிடில் ஓவர்ஸ்ல. ஆனா ஸ்ரீலங்கா ஹேட் லாஸ்ட் ஒன்லி 1 விக்கெட், வேரஸ் ஆஸ்திரேலியா ஹேட் லாஸ்ட் 4 விக்கெட்ஸ். அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் எங்க தெரிஞ்சதுன்னா ஃபைனல் ஓவர்ஸ்ல 21 ரன்ஸுக்கு தே பண்டிலா 6 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. அண்ட் அதுலயும் ஸ்பெசிபிக்கா லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல 6 ரன்ல 4 விக்கெட் விட்டுருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், அவங்க வந்து ஃபைனல் ஓவர்ஸ்ல ஈஸியா அவங்க 33 ரன்ஸ்ல முடிச்சிட்டாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவோட ஸ்பின் பவுலிங். என்னதான் பவர் பிளேல வந்து தீக்ஷனா வந்து 34 ரன்ஸ் ஆட கொடுத்திருந்தாரு, நல்ல ரன் போயிருந்தாரா இருந்தாலும் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோன்னா அந்த வெலலகேவோ இன்னொருத்தர் அந்த ஹேமந்தா அவங்க எல்லாம் வந்து என்ன செம்மையா கண்டெயின் பண்ணாங்க. அந்த மிடில் ஓவர்ஸ்ல அவங்க அந்த 7 to 15 ஓவர்ஸ்ல பார்த்தா அவங்களோட ஒரு எக்கானமி ரேட்டே வந்து அரௌண்ட் 6 to 6.2 அந்த ரேஞ்ச்குள்ள தான் அவங்களோட எக்கானமி ரேட் இருந்தது. அண்ட் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் 6 விக்கெட் எடுத்தாங்க. 6 விக்கெட்ஸ் ஓவரால் ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ் எடுத்தாங்க. பட் இன் டர்ன் ஆஸ்திரேலியாவோட ஸ்பின்னர்ஸ் பார்த்தனா தேவர் ஒன்லி மீன்ஸ் லிட்டரலா ஒரு விக்கெட் எடுக்கல, நாட் ஈவன் 1 விக்கெட். அண்ட் 9.7 எக்கானமி ரேட்ல இந்த மிடில் ஓவர்ஸ்ல தே ஹேட் ஆபரேட்டட். சுத்தமா அவங்கள என்னன்னா இதுல மெயின் ப்ராப்ளம் நிசங்கா அவர் வந்து ஸ்வீப், ரிவர்ஸ் ஸ்வீப், ஸ்விட்ச் ஹிட் இஷ்டத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஈவன் குஷால் கூட 2 பேருமே சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சதுல அவங்களுக்கு என்ன பிளான் பி என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. தேவர் க்ளூலெஸ். அது இதுல எனக்கு ஒரு மேஜர் கொஸ்டின் என்ன இதுல உங்ககிட்ட வைக்க அதெல்லாம் ஆரம்பிக்க தோணுச்சுன்னா, இப்போ ஹேசல்வுட் இல்ல, ஸ்டார்க் ஆல்ரெடி இல்ல, ஹேசல்வுட் இல்ல, கமின்ஸ் இல்ல, ரூல்ட் அவுட்ங்கிறப்போ நம்மளோட பவுலிங் வீக்கா இருக்குங்கிறது தெரியும். பட் ஸ்பின் ஆடம் ஜாம்பா நல்லா பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவரை தாண்டி வேற வீக் லிங்க் இருந்ததுங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பட் ஜாம்பா நல்லா பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவரே வந்து நல்லா பண்ணல. அதான் இஸ் ஆஸ்திரேலியாவோட மேஜர் ப்ராப்ளம் ஓவரால் என்ன? அவங்களோட பவுலிங் மட்டும் இல்ல, பேட்டிங்குமே ப்ராப்ளமா தான் இருக்கு. வாட் வாஸ் த ப்ராப்ளம் ஓவரால்? சூப்பரா சொன்ன கணேஷ். 2009 அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க குரூப் ஸ்டேஜ்ல இருந்து எலிமினேட் ஆறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்கள மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் நான் பாக்குறேன். அதாவது இது ஒண்ணுதான் வந்து இது வந்து எந்த ஒரு ஆஸ்திரேலியன் T20 பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆஸ்திரேலியன் டீமுக்கும் எந்த ஃபார்மேட்லயுமே ஆஸ்திரேலியா வந்து இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ்ஸ்க்கெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க எப்பவுமே வந்துட்டு வெரி குட் இல்லைன்னா பெஸ்ட்ன்ற ஒரு ரேஞ்சில் இருப்பாங்க. பட் ஆனா நம்ம இவ்வளோ பிரச்சனை, அதாவது இதுதான் பிரச்சனைன்னு வந்து பேட்டிங்லயோ இல்ல இதுதான் பிரச்சனைன்னு போலிங்லயோ வந்துட்டு சொல்லாம இருக்க முடியாது. ஸ்டார்டிங் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி இன்ஜுரி அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். நம்ம அந்த டோர்னமெண்ட் 2 நாள் முன்னாடி சாட்டர்டே ஆரம்பிச்சது, தேர்ஸ்டேவோ வந்து ஹேசல்வுட் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சது. அதுல வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து அந்த டாப் 4 செமிஃபைனல்ஸ்ல இருந்து ஆஸ்திரேலியா பேரை தூக்கிட்டாங்க. ஓகே, அந்த ஒரு ரீசன்னால அண்ட் இந்த ப்ரீசீடிங் அதனால வந்து எதிர் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஆஸ்திரேலியா அப்படிதான் வர வேண்டியதா இருந்தது. ஸோ ஆனா அது வந்து செமிஃபைனல்ஸ்ல யாருமே வந்து குரூப் ஸ்டேஜ் வந்து எக்ஸிட் ஆவாங்கன்னு வந்து யாருமே எதிர்பார்க்கல. அவங்க இருந்த நேம்ஸ் எல்லாம் கூட வந்துட்டு இந்த யாரெல்லாம் இந்த இதுல இல்லையோ டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேர் வாஸ் டாக் ஒன்லி அபவுட் பீப்புள் வர் நாட் தேர். பட் ஆனா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வருவோம். மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து பிக் பேஷ்ல இருந்து அப்படியே எல்லா பிளேயர்ஸும் வராங்க. அங்க வந்துட்டு செம பவுன்சி பால் கம்மிங் ஆன் டு த பேட், நல்ல ஒரு ட்ரூ விக்கெட்ல ஆடிட்டு இங்க வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி அவங்க ஸ்மித்தை எடுக்கல. அண்ட் அவங்களோட ஃபுல் சீசனே வந்து வேர்ல்ட் கப்போட கேம்பெயின் வந்துட்டு அவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து ஆரம்பிச்சது. ஸ்மித் வந்து பெரிய ரிக்குவயர்மெண்ட் இருந்தது ஸ்மித்துக்கு. பட் ஆனா ஸ்மித்தை எடுக்கல. ரென்ஷா வாஸ் நாட் இன் த ஸ்டார்டிங் பிளேயிங் 11. அவர் மிடில் ஒரு மேட்ச் ஆடினாரு, அதுக்கப்புறம் இல்ல ரென்ஷா இல்ல. ஸோ அண்ட் தே பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் வந்துட்டு தேவர் ட்ரஸ்டட் அண்ட் தேவர் புட் இன். இன்னொன்னு அவங்களோட 2025ல வந்து அவுட் ஆஃப் 11 கேம்ஸ் அவங்க 10 கேம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு 5 மேட்ச் சீரீஸ்ல 2 மேட்ச் வாஷ் அவுட், அதுல வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. சரி ஓகே இந்தியா கூட. பட் ஆனா பிஃபோர் தட் அவங்க எல்லா மேட்சும் ஜெயிச்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல போய் ஜெயிச்சாங்க. பாகிஸ்தான்ல they made a big mistake of prioritizing BBL over
சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல ஆடுற ஒரு இது, அவங்களோட செகண்ட் கிரேட் டீம் அடிச்சுட்டு ஒயிட் வாஷாங்க. ஸோ அந்த ஒரு இது. அண்ட் இப்போ நீ மல்டிபிள் விஷயத்துல நீ டச் பண்ணிருந்தோம் ஆல்ரெடி. மிடில் ஆர்டர், அவங்க டாப் ஆர்டர் வந்துட்டு ஆஸ் குட் ஆஸ் எனி பிளிஸ்டரிங் ஸ்டார்டிங் ஒரு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு. ரெண்டு பேரும் வந்துட்டு ஆஸ் குட் ஆஸ் எனி, வெதர் அது வந்து இந்தியாவா இருக்கட்டும் இல்ல இங்கிலாண்டா இருக்கட்டும், அந்த ஒரு ஓபனர்ஸ்க்கு ஈக்குவலா இவங்க வந்து மார்ஷும் ஹெட்டும் இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நீ சொன்ன சூப்பர் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் 8 overs. மிடில் ஆர்டர்ஸ்ல லாட் ஆஃப் இஷ்யூஸ். அது வந்து டிம் டேவிடா இருக்கட்டும், இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர். அண்ட் மேக்ஸ்வெல் வந்து லாஸ்ட் 2 yearsஆவே அவர் வந்து ஆடல. கேமரன் கிரீன் வந்து ஆஷஸ்ல இருந்தே அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆவரேஜா தான் இருக்கு, இல்ல பிலோ ஆவரேஜா இருக்கு. T20ல அந்த ஒரு டெஸ்ட்ல வந்துட்டு ஒரு லாங் ஃபார்மேட்டா இருக்கிறதுனால நம்மளோட பேட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தெரியும் இஃப் த டீம் இஸ் வின்னிங். பட் ஆனா T20ல அது வந்து ஒரு பலூன் மாதிரி தெரியும். நம்ம ஒரு வெரி வெரி புவர் அவுட், நீ வந்து யூ ஆர் அவுட் ஆஃப் திஸ் T20 ஃபார்மேட்ன்ற ரேஞ்சில தெரியும். அப்படிதான் கிரீன். அது கேமரூன் கிரீனோட ஷாட் அட்ராஷியஸான ஷாட், லாஸ்ட் மேட்ச்ல அவுட் ஆனதுல ரொம்ப அட்ராஷியஸ். ஆமா, ஜஸ்ட் அவர் போக்கிங் அவுட் அந்த மாதிரி எல்லாம் அவுட் ஆனாரு. இன்னொன்னு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு மொமெண்டமே, அந்த ஒரு ஓபனர்ஸ் கொடுக்குற மொமெண்டம் இது பண்ண முடியல. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி மிச்சல் மார்ஷும் வந்துட்டு ஒரு மேட்சோ 2 மேட்சோ மிஸ் பண்ணிட்டாரு. அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுதான். அண்ட் கமிங் டு த பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் அவங்களுக்கு வந்து போலிங் தான். கமின்ஸ், ஹெசுல் அதை பத்தி நான் மென்ஷன் பண்ணல. ஆனா எல்லிஸ், ஜாம்பாலாம் வந்துட்டு ஐபிஎல்ல ரெகுலரா அவங்க ஆடுற பிளேயர்ஸ். அண்ட் அந்த ஒரு ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்ல லிட்டரலா சப்கான்டினென்ட்ல எல்லிஸ் வந்துட்டு இங்கதான் அவர் வந்து ஸ்லோவர்னு போட்டு இது பண்றாரு. The impact that they could have created was they could have created much better impact. And அந்த ஒரு டாப் டயர் bowling units and power playல விக்கெட்ஸ் அது அவங்க எடுக்கிறது இல்ல. அதுக்கு தான் ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க டோட்டலாவே. அது ஒன்னு க்ளோசிங் அவுட் கேம்ஸ் இன் தி எண்ட். மிடில் ஓவர்ஸை சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் தான். அண்ட் தென் கமிங் டு அந்த ஒரு ஓவர் ரிலையன்ஸ் ஆன் பவர் ஹிட்டர்ஸ், அதாவது பேட்டிங்ல அட்டாக்கிங் ஸ்டார்டிங் ஹார்டு. பட் ஆனா டேவிட், ஸ்டாய்னஸ், மேக்ஸ்வெல், அந்த ஒரு கேம் அவேர்னஸ், அடாப்டபிலிட்டி, அந்த ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா ஆடுற கேம். ஸோ இதெல்லாம் தான் எந்த சைடு வந்து பவுண்டரி, இதெல்லாம் வந்துட்டு இஸ் பேசிக்ஸ். ஆஸ்திரேலியா இதெல்லாம் வந்து மாஸ்டர் பண்ணிருக்காங்க. இது அவங்களோட இது கிராஃப்ட் டு மாஸ்டர். ஸோ அண்ட் இன்னொன்னு அவங்களோட ஃபைனலா வந்துட்டு என்னன்னா T20 ரியலா அவங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்களான்னு, அது ஒன்னு ஒரு பிக் கொஸ்டின் மார்க். அவங்களோட கோச் ஆஷஸோட பிரில்லியன்ட் ஆஷஸ், அந்த ஒரு ஆஷஸோட இது வந்து இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து அப்படியே கார்பெட் குள்ள போட்டுருமோன்னு எனக்கு தோன்றது. ஈவன் தோ வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேவலமா இருந்தாலும் அந்த ஆஷஸோட ஒரு ஹை, அவங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸை வந்து யாருமே வேர்ல்ட் கப் பத்தி பேசவே இல்லை சுத்தமா. இங்கிலாண்டும் அதே மாதிரி தான். பட் இங்கிலாந்து ஏதோ தப்பி தவறி அவங்க வந்து அந்த நேபாளோட கேமை வந்து இது பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இங்கிலாண்டும் இதே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா 2 டீமும் வந்துட்டு சுத்தமா அவங்க வந்து இந்த வேர்ல்ட் கப் பத்தி அவங்க கன்சிடரே பண்ணல. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டே வந்துட்டு அந்த ஒரு கமின்ஸ், பிகாஸ் அவங்களுக்கு ஆஷஸ் தான் அந்த டெஸ்ட் கிரிக்கெட் அவங்க வந்து ஜெயிச்சதுனால அண்ட் ஒரு ரிசவுண்டிங் விக்டரினால இந்த T20 ஃபார்மேட்டை சுத்தமா அவங்க வந்து இக்னோர் பண்ணாட்ட. மெக்டானல்ட் தான் கோச், திடீர்னு ஒரு கோச் மாதிரி பேர் மறந்துட்டான், ஆண்ட்ரூ மெக்டானல்ட். ஸோ lot of questions should be asked. ஏன்னா this is their game. அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கால ஆடினதுனால இந்தியாவில வந்துட்டு அவங்களோட ரியல் கேம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில வந்து கொஞ்சம் ஒரு 2 மேட்சஸ் இருந்ததுன்னா அவங்களோட பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் நினைக்கிறேன். மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்கு, இதுதான் ஒண்ணுன்னு வந்து பின் பாயிண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கலாம் இந்த ஒரு கமின்ஸ், ஹேசல்வுட் வந்து ஹேசல்வுட்லாம் திருப்பி எப்போ வருவாருன்னு தெரியல. பட் ஆனா அடுத்தது வந்து அவங்களோட கேம்ஸ் வந்து திருப்பி மேபி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஃபார்ம் எடுத்துன்னு வந்தாங்கன்னா ஹோப்ஃபுல்லி வந்து T20ல அவங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதான் நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு மைண்ட்ல என்ன கொஸ்டின் தோணுதுன்னா, இஸ் ஆஸ்திரேலியா ட்ரைங் டு பிளே சேம் கைண்ட் ஆஃப் கேம் irrespective ஆஃப் த பிட்ச் கண்டிஷன்ஸ்? எனக்கு வந்து அது 2 ஃபேஸ்டா இருக்கட்டும் இல்ல பிளாட் விக்கெட்டா இருக்கட்டும், என்ன வேணா விக்கெட் கொடுங்க, நான் வந்து ஐ வில் பிளே மை, ஏன்னா என்கிட்ட டிம் டேவிட் இருக்காரு, கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு, சோ நான் வந்து டேக் ஆன் பண்ணதான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஆடுவாங்களோ தான் தோணுது. ஏன்னா அப்படி ஆட போய் தான் நேத்தி மேட்ச் அவுட் ஆனாங்க. ஏன்னா அவங்க விக்கெட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அந்த விக்கெட்டை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல முக்கியமான விஷயம் ரன்னிங், சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுக்கிறது, டாட் பால்ஸ் கம்மியா கொடுக்கறது, பவுண்டரிஸ் ரொம்ப ஒரு லூஸ் பால் வர லூஸ் பால ட்ரை பண்ணி பவுண்டரி ஸ்கோர் பண்ணிட்டு மிச்ச பால்ஸ்ல சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் கண்டிப்பா ஸ்மித், ரென்ஷா மாதிரி பிளேயர்ஸ் நேத்து கண்டிப்பா தேவைப்பட்டிருப்பாங்க. அவங்களோட திங்க் டேங்கே வந்து நீ சொன்ன மாதிரி ஐ டோன்ட் நோ என்ன ஆஸ்பெக்ட், ஐ திங்க் தே வில் ஹேவ் டு சிட் அண்ட் ரீதிங்க். இவங்க அக்ராஸ் தட் வேர்ல்ட் கப்ஸே பார்த்தா 2007, 2010, 12 and 21 சாம்பியன்ஷிப், இதை தாண்டி வேற எந்த வேர்ல்ட் கப்புமே வந்து T20ல
குரூப் ஒரு ஐ திங்க் குரூப் ஸ்டேஜ் இது செகண்ட் டைம் நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி சூப்பர் எயிட்ஸ் தாண்டி போனது இல்ல அவங்க. ஸோ தே ஹவ் டு சிட் அண்ட் ரீதிங்க் ரியலி. அண்ட் வைல் வி ஸ்பீக் திஸ், போன மேட்ச்ல சில முக்கியமான விஷயங்கள் நான் ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ணதை அப்படியே ஆட் ஆன் பண்ணிட்டு நம்ம மேபி நெக்ஸ்ட் பாகிஸ்தான் நமீபியா மேட்ச் போலாம். இந்த அவங்க ஆஸ்திரேலியா பேட்டிங் பத்தி பேசும்போது இல்ல, அவங்க பேட்டிங் ஆடின டைம்ல மிடில் ஓவர்ஸ்ல எவ்வளவு சூப்பரா ஸ்ரீலங்கன் போலர்ஸ் போட்டாங்களோ அதே மாதிரி டெத்ல வந்து இவரு துஷ்மந்தா சமீரா இருக்காருல்ல, அவரும் வந்து சூப்பரா பேஸ் வேரியேஷன்ஸ் காமிச்சிருந்தாரு. ஏன்னா ஜென்ரலா இந்த ரைட் ஆம் பவுலர்ஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் த விக்கெட் வந்து போட்டு ரொம்ப பெருசா நம்ம பாத்துருக்க மாட்டோம். அவர் வந்து ரவுண்ட் த விக்கெட் வந்து போட்டாரு. அண்ட் அவர் வந்து லெக் கட்டர்ஸ் நல்லா சூப்பரா எஃபிஷியன்டா யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்க தே ஹேட் சம் பிளான் இன் தேர் மைண்டுங்கிற மாதிரி தான் தெரிஞ்சது. அண்ட் எல்லிஸ் இந்த சேம் வேல அவர் போடும்போது நிறைய யாக்கர்ஸ் ட்ரை பண்றதெல்லாம் ஃபுல் டாஸா போக ஆரம்பிச்சு, அதை டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சு, அவரோட ஸ்லோர் ஒன்ஸையும் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு ஷேட்டர் ஆயிட்டாரோ, எனக்கு தெரியல நான் என்ன பண்றது. ஸோ ஹி வென்ட் இன்டு ஷெல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தட் இஸ் அப்ளைங் ஃபார் ஆல் த பவுலர்ஸ் அவங்க டீம்ல. அந்த ஈவன் ஜாம்பா கூட அவர் என்னன்னா இந்த கண்டிஷனுக்கு இன்னும் கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஸ்லோரா போட்டிருக்கணுமோ, ஏன்னா அவர் எல்லாமே இந்த மோர் தான் 90 அந்த ஸ்பீட்லயே போட்டுட்டு இருந்தாரு, இன்னும் கொஞ்சம் ஸ்லோரா போட்டிருக்கணுமோன்ற மாதிரி இருந்தது. அவரை வச்சு ஸ்வீப் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அவரு அதே மாதிரி இவரு எல்லிஸ்க்கு என்னாச்சோ அதுதான், இவரும் ரொம்ப ஒரு மாதிரி ஷெல்குள்ள போயிட்டு இல்ல நான் எனக்கு தெரிஞ்சதே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் நாட் தி யூஷுவல் ஆஸ்திரேலியா. தே ஆர் அ சாம்பியன் சைட், வி ஹவ் சீன். அது வேர்ல்ட் கப்ஸ்னு வந்துட்டா ஹவு மச் சாம்பியன் சைட் வி ஹவ் சீன் இட். பட் அது இந்த ஃபார்மேட்ல இல்ல, விச் இஸ் a very big concern. I hope they sit and rethink and do some corrective measures and next World Cup நம்ம பெட்டரா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதான் if you have any further points to add, இல்லனா we'll go to Pakistan Namibia. இல்ல ஒன்னே ஒண்ணுதான், நான் கண்டிப்பா வந்துட்டு அந்த ஜிம்பாப்வே கூட தோத்ததுக்கு அப்புறம் இம்மீடியட்டா வந்துட்டு அவங்க வந்து பிளேயிங் 11ல ஸ்மித்தை கொண்டு வந்திருக்கணும். அந்த ஒரு கொண்டு இருந்தேன்னா, ஏன்னா இட் பில்ட் அ கேஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். ஒரு ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு அவரு வந்துட்டு இந்த பிபிஎல்ல ஆஷஸ்க்கு லிட்டரலா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறமே வந்துட்டு ஒரு 6 மேட்ச் ஆடி அதுல வந்து ஃபைனல் வரைக்கும் போயிருக்காரு அவரோட பிபிஎல் டீம். ரியலி பில்ட் அ கேஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் அந்த ஒரு ஃபார்மேட். அதனாலதான் அவர் ஓடிஐல இருந்து ரிட்டையர் ஆனார். சோ அப்படி இருக்கும்போது இம்மீடியட்டா ஒரு கேம் லாஸ்ட்னு தெரிஞ்ச உடனே, பிகாஸ் நோ த திங்ஸ் ஆர் நாட் கோயிங் ஆஸ் பர் பிளான். ஜிம்பாப்வே கூட த டூ விக்கெட்ஸ் அண்ட் இட் வாஸ் ஹேண்ட்ஸ் டவுன். இது ஏதோ இங்கிலாந்து தப்பி திணறி வந்துட்டு இன்கேஸ் அவங்க தோத்துருந்தா கூட க்ளோஸ் கேம். பட் ஆனா இது வந்து ஹேண்ட்ஸ் டவுன் தெரிஞ்ச உடனே இமீடியட்டா ஸ்மித் வந்து பிளேயிங் 11ல ஆடி இருக்கணும். பட் ஐ வாண்ட் இப்போ நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு இவன் தோ நத்திங் டு பிளே ஃபார் இருக்கும்போது அட்லீஸ்ட் இன் தட் கேம் வந்துட்டு ஆஸ்திரேலியா ஷுட் பிளே ஸ்மித். ஸோ இதுதான் ஒன்னே ஒன் ஃபைனல் இது. While we speak this இல்ல, அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கு நம்ம கூட வந்து ஒரு 61 ரன்ஸ் ஹியூமிலியேட்டிங் லாஸ் அவங்களுக்கு இருந்தது. உண்மையா சொல்லணும்னா அது வந்து ரொம்ப மோசமான லாஸ் தான். இதுக்கப்புறம் என்னதான் நமீபியாவோட ஈஸி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களோட எவ்வளவு குருஷியலான மேட்ச்னா குவாலிபிகேஷன் சினாரியோ அவங்க இது ஜெயிச்சாகணும். ஜெயிச்சா இல்ல மேட்ச் இன்கேஸ் அது ஐ திங்க் பாயிண்ட் ஷேர் ஆனாலும் அவங்க they will be qualified. தோத்தாங்கன்னா காலி. சோ யுஎஸ்ஏ உள்ள வந்துரும். அதுதான் இப்போ சினாரியோ. அண்ட் இதுவும் ஐ திங்க் இது வந்து இப்ப ரைட் எஸ்எஸ்சில நடக்குது இல்லையா மேட்ச். அவங்க ரெண்டு முக்கியமான விஷயம் நான் என்ன பார்க்க விரும்புறேன், இந்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்னா, பிளேயிங் 11ல பாபர் ஆசம் டிராப் பண்ணியே ஆகணும். அண்ட் இவரையும் கண்டிப்பா they will have to move away from ஷாஹின் ஷாஃப்ரிதி. ஏன்னா அவர் வந்து வாரி வல்லல் மாதிரி ரன்னை தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரு ஏசியா கப்ல பண்ண மாதிரி பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் சொல்லிக்கிற அளவுக்கும் பெருசா ஒன்னும் இங்க இல்ல. சோ தெர் இஸ் நோ யூஸ் இன் ஹேவிங் ஹிம். அவர் அந்த சல்மான் மிர்சா அவரே எடுத்துக்கலாம். அண்ட் பேட்டிங்ல நம்ம வந்து எதர் வில் ஹேவ் டு see ஃபக்கர் ஜமான் இல்லனா குவாஜா நஃபே ஆல்ரெடி இருக்காரு. அவர் வந்து பிஎஸ்எல்ல நல்லா பண்ணிருக்காரு, பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல நல்லா பண்ணிருக்காரு, கொஞ்சம் அக்ரெசிவான பிளேயர். சோ அவங்க எல்லாம் வர சான்ஸ் இருக்கு நான் ஃபீல் பண்றேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? மேட்ச் எப்படி? நான் வந்துட்டு ஷதாப் கானியும் நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். நீ சொன்ன அந்த பாபர் ஆசம் ஷஹீன் ஓட அடிஷ்னலா நான் வந்து ஷதாப் கானியும் வெளில உட்கார வச்சுட்டு குவாஜா நஃபே கொண்டு வருவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த பினிஷிங் தான் சரியில்லை. டாப் 2 சைடு வந்து ஷேப்ஜாதா ஃபரான், சாயிம் அயூப் ஆடிடுவாரு. நெக்ஸ்ட் மிடில் ஆர்டர்ல அவங்களுக்கு சல்மான் அலியாகா ஆப்வியஸ்லி கேப்டன். பட் அதுக்கப்புறம் ஃபக்கர் ஜமான், குவாஜா நஃபே, உஸ்மான் கான் ஆடிட்டாரு அந்த ஒரு இது. ஸோ அவரை ட்ராப் பண்ண முடியாது. இல்லைன்னா குவாஜா நஃபே உள்ள வந்துட்டு உஸ்மான் கானை ட்ராப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உஸ்மான் கான் இந்தியா கூட ஆடினதுனால ட்ராப் பண்ண முடியாது. அதனால தான் நான் ஷதாப் கானை தூக்குவேன். எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸ் வேண்டாம். அவர் வந்து அப்ரார் அஹமத் 1 பேட் கேம், ஓகே ஃபைன், அது போட்டு ஆடலாம். பட் ஆனால் அவங்க அப்ராரை கூட ட்ராப் பண்ணாலும் ட்ராப் பண்ணிட்டு கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஆனா இந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஓவர் ஹைப் கொடுத்தது, இந்த ஆஃப் ஃபீல்டு ரீசன்ஸ்னாலதான் வந்துட்டு பாகிஸ்தான் வந்து லைம்லைட்ல இருந்தாங்களோ, வேற எந்த காரணத்தினாலையும் வந்துட்டு அவங்க வந்து இல்ல.
ஒரு ட்ரோஃபி அடிக்கிற பேச்சுல இருந்து அடுத்தது இப்போ சர்வைவல் மோடு போயிட்டாங்க. எனக்கு வந்து ஆன் ஃபன் நோட் வந்து லாஸ்ட் 2 டேஸா வந்துட்டு இன்டர்நெட் ஃபுல்லா வந்துட்டு இந்த இதுதானே வந்துட்டு இருக்கு, இந்த பாகிஸ்தானோட ட்ரால் வந்து தானே வந்துட்டு இருக்கு. இந்த அவங்க போயிட்டு டிவியை போட்டு உடைக்கிறது, இது பண்றது. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு கேமை வந்துட்டு கேமா பாருங்க. அதாவது யுவர் எக்ஸிஸ்டன்ஸ் ஷுட் நாட் பி தட் யூ ஹேவ் டு கம்பீட் அகேன்ஸ்ட் இந்தியா. அது வந்து ஸ்போர்ட்ஸ்லயோ நான் ஸ்போர்ட்ஸ்லயோ அந்த ஒரு ஆட்டிடியூட வந்துட்டு அவங்க அதை வச்சுட்டாலே வந்துட்டு தேர் பர்ஃபார்மன்ஸ் கேன் பி பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். ஸோ பார்க்கலாம் எப்படி இது பண்ண போறாங்கன்னு. தேர் ஹோல் கேம்பெயின் வாஸ் லிட்டரலி பில்ட் ஃபார் தெம் டு லிஃப்ட் த ட்ரோஃபி. அது வந்து அவங்க ஒரே இடத்துல இருக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட ஸ்குவாட் வந்துட்டு அவங்க வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து பில்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயமுமே கடைசி வரைக்கும் தேவர் பிளேயிங் தட் வரவங்களா இல்லையான்னு அந்த மாதிரி ஒரு தேவர் ஆல் டூயிங் தட். தே நோ வாட் தேர் கோயிங் டு டிசைட். பட் ஆனா மத்தவங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுன்றதுனால தான் தேவர் ஆல் எல்லாமே வாஸ் கமிங் டு தட் திங் தட் ஓகே இந்த வாட்டி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னு அவங்களோட ஸ்லோ பவுலர்ஸ் இது. பட் ஆனா எனக்கு வந்து அந்த சுபம் டுபே வந்துட்டு வெயிட் பண்ணி இறங்கி அந்த தாரிக் அடிச்சார்ல, அதுதான் வந்து எனக்கு லிட்டரலா ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இறங்கிட்டு அந்த ஒரு 6 அடிச்சது. தட் வாஸ் நான் அதை கண்டினியூஸா போட்டு பார்த்துட்டு இருந்தேன். சூப்பர் விக்டரி. அண்ட் நெக்ஸ்ட் இந்த நமேபியா கேம்ல ஐ வாண்ட் டு சி ஜெரால்ட் எராஸ்மஸ் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி bowling டு ஃபக்கர் ஜமானோ இல்ல பாபர் ஆசம் whoever is playing அவங்களோட பேட்ஸ்மேனுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி அந்த ஒரு சைட் ஆம் ஆக்ஷன்ல bowling பண்றது ஐ எம் வெயிட்டிங் டு சி. ஸோ வில் சி தட். இதுதான் என்னோட அந்த தாட்ஸ் ஃபார் தட் கேம். அதான் நீ இந்த ஒரே இடத்துல இருந்து ஆடுறத பத்தி சொல்லும் போது எனக்கு டக்குன்னு என்ன கிராஸ் ஆச்சுன்னா, இப்போ நம்ம வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி யூஏஇலேயே தான் ஃபுல்லா ஆடணும். அது நம்ம ஆடும்போது இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு அட்வான்டேஜ் பாரு, ஒரே இடத்துல ஒரே கிரவுண்ட்ல ஆடுறாங்க ஈஸியா, அதனாலதான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இந்தியா அப்படி இப்படின்னு எல்லாம் அந்த நரேட்டிவ் அப்படி கொண்டு போனாங்க. இப்போ தே ஆர் இன் சிமிலர் சிச்சுவேஷன். ஆனா இப்போ இந்தியாவோட தோத்தது விட்டுருப்பா, இந்தியாவோட தோத்தது நம்ம தெரியும் அந்த ரிசல்ட். ஈவன் நெதர்லாண்ட்ஸ் கேம் கூட ஜஸ்ட் மிஸ், ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுத்துங்கிற மாதிரி தான் அவங்க ஜெயிச்சாங்க. அது வந்து எல்லா கேம்ஸுமே அவங்க வந்து அவங்களும் அசோசியேட்டா இருந்தாலும் இந்த வேர்ல்ட் கப்ஸ் தான் கொஞ்சம் அப்பப்போ ஆடி இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கூட அவ்வளவு க்ளோஸா போய் தோத்துனா நீங்களும் அதே தான்ப்பா இருக்கீங்க. அப்ப ஏன் நீங்க உங்களால அந்த இந்தியா சாம்பியன்ஸ் ட்ராஃபில காமிச்ச பர்ஃபார்மன்ஸ் உங்களால நீங்க ரெப்ளிகேட் பண்ண முடியல? தட் இஸ் த மெயின் திங். யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் கேம், யுவர் ஸ்கில், ரெஸ்ட் இட் வில் டேக் கேர் ஆஃப் இட்ஸ் ஓன். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அது விளையாண்டீங்கன்னா எவ்ரிதிங் வில் ஹேப்பன். நீங்க கடைசியா எப்போ நீங்க ஒரு ஐசிசி டிராஃபி ஜெயிச்சீங்கிறது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. So act on your sport, act on your skill set, everything will happen. அதுதான் என்னோட பாயிண்டிங்க. வெல் செட். பார்க்கலாம் எப்படி இது பண்ண போறாங்கன்னு. The whole World Cup till now obviously because it has been அவங்கள வந்து அசோசியேட்னு சொல்றதா அதுவே இப்போ கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு அசோசியேட்னு கூப்பிடுறது. ஸோ அப்படி இருக்கும்போது இட் ஹஸ் பின் த கண்ட்ரிஸ், அந்த ஃபுல் மெம்பர்ஸ் இல்லாத கண்ட்ரிஸ்க்கு த ஸ்டோரி ஹஸ் பின் அபவுட் தெம். அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட்லி ஆல் தீஸ் கண்ட்ரிஸ் ஹவ் பின் பர்ஃபார்மிங் வெரி வெரி வெல். ஸோ நமேபியாவுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட், பாகிஸ்தானுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ யாரு வந்து சூப்பரா ஆன் தட் டே பர்ஃபார்ம் பண்றாங்களோ as you have seen on this World Cup வந்துட்டு they are going to be the winners. Yeah, true. Let's see who wins னு. அதான் நீ அந்த அசோசியேட் நேஷன்ஸ் பத்தி சொல்லும்போது டக்குனு இன்னைக்கு மேட்ச்ல வந்து பார்த்தனா கூட என்னதான் கனடா தோத்து இருந்தாலும் அந்த யுவராஜ் அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. செம்மையான நாக்கது. அதான் லெட்ஸ் see. இது ஒரு போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எடிஷன்ஸ் இதே மாதிரி போச்சுன்னா let's see how it goes. அதான் இப்போ நீங்க ஆஸ்திரேலியாவோட கன்சர்ன் அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, உங்க சைட்ல இருந்து என்ன கன்சர்ன் வியூவர்ஸ் நீங்க நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பாகிஸ்தான் நமீபியா வின் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க எஸ்ன்னு ஒரு கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பியாண்ட் மவுண்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.